வணக்கம் நேயர்களே. இன்று ஜூன் 16 2026 செவ்வாய்க்கிழமை. நோர்வே தமிழ் முட்டச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். போர்க்கால ஒத்திகை, எண்ணெய் நிதியம் வரலாற்று உச்சத்தில், நாய்கள் வீட்டிலேயே இருப்பது பாதுகாப்பானது. இனி விரிவான செய்திகள். போர்க்கால ஒத்திகை. நோர்வே நகராட்சிகள் போர்க்கால பயிற்சிக்கு அணியமாகின்றன. நாட்டின் ஒவ்வொரு பகுதியின் நிலவியல் அமைப்பை வைத்து தனித்தனி ஒத்திகைகள் நடத்தப்படுகின்றன. போர் ஏற்பட்டாலும் நீர், மின்சாரம், மருத்துவம் போன்ற பணிகள் தொடர்வதே முதன்மை நோக்கம். எண்ணெய் நிதியம் வரலாற்று உச்சத்தில். நோர்வேயின் எண்ணெய் நிதியம் புதிய வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. உலக பங்குச் சந்தைகளின் எழுச்சியை தொடர்ந்து நிதியின் மதிப்பு 22,000 பில்லியன் குரோனர்களை கடந்துள்ளது. நாய்கள் வீட்டிலேயே இருப்பது பாதுகாப்பானது. வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு நாய்களை அழைத்து செல்ல வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் காணப்படும் கொடிய நோய்களும் ஒட்டுண்ணிகளும் நாய்களின் உடல் நலத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.